வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/5/2025 வைகாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பெருமைமிகு பதவிகள் அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம், உத்தியோகத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். புதிய அறிமுகத்தில் கவனம், மேலதிகாரிகள் விஷயம் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்துக்கு நேரம் தவறி போகிறது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஞாபகம் மருதி அதிகமாக உள்ளதனால் அதீத கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இல்லை என்றால் தேவையற்ற மனக்கசப்பும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும் வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பதும் அதிக முக்கியம். மேலதிகாரிகளிடம் தர்க்கங்கள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பழைய கடன்கள் புது கடன்களாக மாற்றுவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். கடன் அமைப்பில் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய இனிமை, டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத ஒரு இறுக்கமான சூழ்நிலையை தொழிலமைப்பில் ஏற்படுத்துவான். அதில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கைகூடும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய தொழில் அமைப்புக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிகத்திற்கு அதற்குண்டான உதவிகளும் பிரச்சனைகள் தீர்ந்து அனுகூலமும் ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். குடும்பத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை
படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூர பயணங்கள் தயாராகி கொள்வதும் ஓய்வு கால பயணங்களுக்கு தயாராகி கொள்வதும் தனுசுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாகனங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் நேரம் தவறுதி கடைசியாக எடுத்துக்கொண்டு அர்ஜென்டாக ஓடுவதை தவிர்த்து கொள்வதும் முக்கியம். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுத்தாலும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுபவிரயங்கள் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அசைய பொருள் சேர்க்கை முதலீடுகள் பணவரவுகள் எடுத்த காரியம் ஜெயம் புது உத்தியோக பிராப்தம் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்த்த அனுகூலம் மேலதிகாரிகள் நம்பிக்கை திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.